ஸ்லோகம் 55, 56. அந்நேர கதா பிரஜேனந்த மகாசய தாரா சம குரு கிருஷ்ணேர ஆராகேக நய சுத்த வாத்சல்யே ஈஸ்வர ஞான நகி தாரா தாஹ கேஹி பிரேமே காராய தாஸ்ய அனுகாரா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. விரஜத்து தெய்வீக பிள்ளை பாசத்தில் நிலை பெற்றுள்ள நந்த மகாராஜர் நமது மகன் புருஷோத்தமராக முழுமுதற் கடவுள் என்பதை சற்றும் அறியாதவர். அவரை காட்டிலும் மதிக்கத்தக்க பெரியவர் என்று கிருஷ்ணருக்கு யாரும் இல்லை என்ற போதிலும் பரவச அன்பானது அவரும் தம்மை கிருஷ்ணரின் சேவகனாக உணரும்படி செய்கிறது. மற்றவர்களை பற்றி என்ன சொல்லுவது? ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ. ஓகே. ஸ்லோகம் 57. தேகோரதி மதிமாகே கிருஷ்ணேர சரணே தாகார ஸ்ரீமுக வாணி தாகாதே பிரமாணே. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்ரீ கிருஷ்ணருடைய தாமரை திருவடிகளின் மீதான பற்றுதலை பக்தியையும் வேண்டி அவரும் பிரார்த்தனை செய்கிறார். இதற்கு அவருடைய திருவாயிலிருந்து வந்த வார்த்தைகளே சான்றாக உள்ளன. ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்லோகங்கள் 58, 59. சுன உத்தவ சத்ய கிருஷ்ண அமர தனய தேகோ ஈஸ்வர ஹேனே ஜாதே தோமாரா மணேலய ததாபி தாகாதே ரகு மோரோ மனோவிருத்தி தோமார ஈஸ்வர கிருஷ்ணே காவுக மோரமதி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அன்புள்ள உத்தவரே, நான் கூறுவதை கேளுங்கள். உண்மையில் கிருஷ்ணர் என்னுடைய மகன். ஆனால் நீங்கள் அவரை கடவுள் என்று நினைத்தால் கூட எனது உணர்வு என்னுடைய மகன் என்பதாகவே இருக்கும். என்னுடைய மனம் உங்களுடைய பகவான் கிருஷ்ணர் மீது பற்றுதல் கொள்ளட்டும். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஸ்லோகம் 60. மனசோ விருத்தயோ நஸ்யு கிருஷ்ண பதாம்புஜாஸ்ரயக வாச்சோ அபிதாயினீர் நாம்னாம் காயஸ்தத் பிரக்பணாதிஷு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எங்களுடைய மனம் உங்களுடைய ஸ்ரீ கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் பற்றுதல் கொள்ளட்டும். எங்களுடைய நாக்கு அவரது திருநாமத்தை உச்சரிக்கட்டும். எங்களுடைய உடல் அவர் முன்பாக விழுந்து வணங்கட்டும். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஸ்லோகம் 61. கர்மபீர் பிராமியமானானாம் யத்ர க்வாபி ஸ்வரேச்சயா மங்களாச்சரிதை தானே ததீர்ண கிருஷ்ண ஈஸ்வரே. ஹரே கிருஷ்ண பிரபு. பகவானின் இச்சையினால் எங்களது கர்மத்தின் கீழ் நாங்கள் இந்த ஜட பிரபஞ்சத்தினுள் எங்கே அலைந்து திரிந்தாலும் எங்களுடைய மங்களகரமான செயல்கள் பகவான் கிருஷ்ணரின் மீதான எங்களது கவர்ச்சியினை அதிகரிப்பதாகட்டும். பொருளுரை ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து 10, 47, 66, 67 வரும் ஸ்லோகங்கள் நந்த மகாராஜர் மற்றும் அவருடைய சகாக்களின் தலைமையில் எல்லா பிரஜவாசிகளும் இணைந்து மதுராவிலிருந்து வந்திருந்த உத்தவரிடம் பேசியதாகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப 54வது ஸ்லோகத்துல இருந்து இப்ப ஆல்மோஸ்ட் 61வது ஸ்லோகம் அப்படின்னா ஒரு 7 ஸ்லோகம் படிச்சிருப்பான். இந்த 7 ஸ்லோகத்துல நம்ம படித்திருக்கக்கூடிய இந்த ஸ்லோகத்துக்கான அர்த்தம் என்ன, எதனால கவிராஜர் இங்க இதை சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்க பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நம்ம இப்ப எந்த அத்தியாயத்துல இருக்கிறோம்? அத்வைத ஆச்சாரியாரின் பெருமைகள் அப்படிங்கிற அத்தியாயத்துல இருக்கிறோம். ஸோ அத்வைத ஆச்சாரியார் அவர் ஸ்ரீ கிருஷ்ணருடைய சேவகனா தன்னை உணர்றார். ஓகேவா? அதுல என்னங்க பெரிய விஷயம்? அத்வைத ஆச்சாரியார் தன்னை நான் சைத்தன்ய மகாபிரபுவுடைய சேவகனா உணர்ந்துட்டு போட்டோம், நமக்கு என்ன பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்குதான் முதல்லயே அத்வைத ஆச்சாரியருடைய அந்த நிலை என்னங்கிறத கவிராஜர் விளக்குனார்.
அத்வைத ஆச்சாரியர்ங்கிறது யாரு சொல்லுங்க? அத்வைத ஆச்சாரியர் யாரு? கிருஷ்ண பரமாத்மா பூமியில அவதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டுதல் பண்ணாரு பிரபுஜி. வெரி குட். வேண்டுதல் பண்ணாரு, கரெக்ட். வேற யார் அவரு? அவர் என்ன செயல் செஞ்சாருன்றதில்ல, அவர் யாரு? விஷ்ணுவோட அவதாரமா? சாரி, எந்த விஷ்ணு? காரணம் கர்ப்போதக சாய் விஷ்ணு பிரபு. சிவா மற்றும் விஷ்ணுவோட ஏதாவது ஒண்ணு வந்து கான்பிடண்டா சொல்லுங்க இதுதான் அப்படின்னு. யார் அவரு? நித்யானந்த பிரபு வந்து பல்ராமரு, கதாதர பண்டிதர் வந்து ராஜாராணி பிரபு, அத்வைத ஆச்சாரியார் வந்து நாரதரா பிரபு, மன்னிக்கணும், விஷ்ணு பிரபுஜி, விஷ்ணு பிரபுஜி, சிவன் மற்றும் விஷ்ணுவோடைய தத்துவம் விஷ்ணு பிரபுஜி. அத்வைத ஆச்சாரியர் எங்க தாத்தா. இது கூட தெரியலையா? அத்வைத ஆச்சாரியர் காரணோதக சாயி விஷ்ணு. அதானே நம்ம பார்த்தோம். காரணோதக சாயி விஷ்ணுவே அத்வைத ஆச்சாரியாரை அவதாரம் பண்ணாரு அப்படின்னு தானே பார்த்தோம். சோ அப்போ இவரே வந்து ஒரு விஷ்ணு ஸ்வயம் பகவானா இருக்கக்கூடியவரு. அப்ப இவரு வந்து நான் சைத்தன்ய மகாபிரபுடைய சேவகன் அப்படின்னு சொன்னா அது வந்து சரியா அப்படின்னு வந்து ஒரு கேள்வி வந்து எழலாம். அதனாலதான் இங்க கவிராஜர் வந்து அந்த ஒரு மனோபாவம் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு அதை சொல்றதுக்காக இப்ப வந்து இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் வந்து இங்க சொல்லிட்டு இருக்கிறார். அதுக்கு வந்து உதாரணமா இங்க அவர் என்ன சொல்றாரு, நந்த மகாராஜருடைய ஒரு உதாரணத்தை வந்து எடுத்து காமிக்கிறாரு. இதற்கு பிரமாணமாக சில சாஸ்திர உதாரணங்களை கேளுங்கள் அப்படின்னு சொல்லிதான் நம்ம 54வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போ அந்த பிரமாணம் எதுக்காக வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறாரு? எதுக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா, மகாவிஷ்ணு அவரே வந்து தன்னை வந்து சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு சீடரா வந்து நினைக்கிறாரு. அதாவது சாட்சாத் விஷ்ணுவே வந்து சைத்தன்ய மகாபிரபுவை வந்து தன்னுடைய சீடரா நினைக்கிறாரு அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த சைத்தன்ய மகாபிரபு யாரு? அதுதான் இங்க வந்து கேள்வி. இது ரொம்ப ஒரு இன்டெலிஜென்டான ஒரு ட்விஸ்ட் உள்ளுக்குள்ள வச்சிருக்கிறாரு கவிராஜர். இந்த ஸ்லோகத்தை இந்த மாதிரி அமைக்கிறதன் மூலமா கவிராஜர் ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு ட்விஸ்ட் உள்ள வச்சிருக்கிறாரு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொன்னா, இப்ப காரணோதக சாயி விஷ்ணு தான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டிக்கு மொத்தத்துக்குமே காரணமா இருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு தத்துவம், ஸ்வயம் பகவானா இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த விஷ்ணு அவரு வந்து சைத்தன்ய மகாபிரபுவுக்கு தன்னை வந்து ஒரு சீடனா வந்து அவர் நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்போ சைத்தன்ய மகாபிரபு யாருங்கிற கேள்வி வரும் இல்லையா? ஏன்னா விஷ்ணுவே வந்து தன்னை வந்து ஒருத்தருக்கு சேவகனா நினைக்கணும்னு சொன்னா, அப்ப கண்டிப்பா அவர் வந்து அவரை விட பெரியவரா இருந்தா தான் வந்து அது பண்ண முடியும் இல்லையா? அப்போ அந்த சைத்தன்ய மகாபிரபு அப்படிங்கிறவரு அந்த விஷ்ணுவை விட பெரியவர். அந்த விஷ்ணுவை விட பெரியவர்னா அப்ப யார் அவரு அப்படிங்கிற கேள்வி அடுத்து வரும் இல்லையா? அதுக்காக தான் வந்து கவிராஜர் வந்து என்ன பண்றாரு, இந்த சாஸ்திர பிரமாணத்தை நீங்க வந்து கேளுங்க, அப்பதான் வந்து அத்வைத ஆச்சாரியருடைய அந்த ஒரு மனோபாவம் வந்து கரெக்டுன்னு வந்து உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி இங்க 55வது ஸ்லோகத்துல இருந்து அதுக்கான பிரமாணத்தை வந்து காட்டுறாரு இல்லையா? சோ அதுல வந்து என்ன சொல்றாரு, நந்த மகாராஜர் வந்து இந்த கிருஷ்ணரை வந்து தன்னுடைய பையனா தான் பாக்குறாரு, பகவானா பாக்குறது இல்ல. தன்னுடைய பையங்கிற அந்த ஒரு பாசத்துல அவர் வந்து அவருக்கு சேவை பண்றாரு. அதான் ரொம்ப முக்கியம். பையன்ற அந்த ஒரு பாவத்துல அவர்கிட்ட சேவை வாங்கல, என்ன பண்றாரு, அவருக்கு வந்து சேவை பண்றாரு.
இத்தனைக்கும் அதை வந்து என்ன உத்தவர் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க உங்க பையன் நினைச்சிட்டு இருக்கீங்களே, அவர் வந்து உங்க பையனே கிடையாது அப்படின்னு சொல்லி சினிமால எல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா. பல காலங்களா வந்து அவங்க நம்ம பையன் நினைச்சு வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் கடைசியில வந்து சொல்லுவாங்க, நீங்க வந்து நினைக்கிற மாதிரி அவங்க உங்க பையனே இல்ல அப்படின்னு சொல்லி. அது மாதிரி வந்து கடைசியில வந்து நந்த மகாராஜர்கிட்ட வந்து உத்தவர் வந்து சொல்றாரு, 2 வழியில இது வந்து உண்மையா பொருந்தும். 2 வழியில எப்படி, அதாவது என்னது இவர் வந்து உங்க பையனே இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு வந்து இவர் உங்களுக்கு பிறக்கல, இது வந்து வசுதேவருக்கு பிறந்த குழந்தைன்னு அர்த்தம். நீங்க உங்க குழந்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன, உங்க பையனே இல்ல, நீங்க வந்து உங்க பையன் நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவர் உங்களுக்கே பகவானுங்க, உங்களையே அவர் தான் படைச்சாரு. நீங்க வந்து அவர் உங்களுடைய பையன் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அதுவும் கரெக்ட். 2மே கரெக்ட் தான். ஆனா பகவான் வந்து என்ன பண்றாரு, இந்த 2ஐயுமே மறைச்சிடுறாரு. பகவான் இந்த 2 உண்மையுமே மறைச்சிட்டு அவர் வந்து என்ன பண்றாரு, 3வது ஒரு உண்மையை வந்து உருவாக்குறாரு. என்ன, இல்ல நான் நந்தமராஜ் பையன் தான் அப்படின்னு சொல்லி, நானு நந்தமராஜுடைய பையன் தான், நான் பகவானும் கிடையாது, நான் வந்து வசுதேவருடைய பையன் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. பட் ஆனா நந்தமராஜ் கிட்ட நந்தமராஜ் பையன் தான் சொல்லுவாரு, வசுதேவர்கிட்ட போனா நான் உங்க பையன் பாரு. ஆனா 2 பேருக்குமே அவர் தான் வந்து காரணமானவருங்கிறது தான் உண்மையான உண்மை இல்லையா. அவர் தான் முழுமுதற் கடவுள். அதை வந்துதான் உண்மையத்தான் வந்து உத்தவர் சொல்றாரு. ஆனாலும் அது வந்து என்ன பண்ண முடியாது, நந்த மகாராஜருக்கு ஏத்துக்க முடியாது. ஏன் அதை அவர் வந்து ஏத்துக்க முடியல, அததான் வந்து இங்க 59வது ஸ்லோகத்துல வந்து சொல்றாரு. ஓ உத்தவா, தயவு செஞ்சு நாங்க வந்து சொல்றதை வந்து கேளுங்க. நீங்க வந்து என்னென்னமோ சொல்றீங்க, அதெல்லாம் வந்து என்ன ஆகல, எனக்கு வந்து அந்த ஒரு உணர்வே வரல. அதாவது நீங்க வந்து அவர் கடவுள் என்று நினைத்தால் கூட என்னோட உணர்வு என்னுடைய மகன் என்பதாகவே இருக்கும். என்னுடைய மனம் உங்களுடைய பகவான் கிருஷ்ணரின் மீது பற்றுதல் கொள்ளட்டும். அப்படி நீங்க வந்து அவரை பகவான் நினைச்சா நினைச்சிட்டு போங்க, எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா எங்களுடைய இயல்பான அந்த அன்பு பாசங்கிறது கிருஷ்ணருக்கு மேல எப்பவுமே இருக்கும். அதை விட்டு எப்பயும் நாங்க வந்து எங்க மனசை மாத்திக்கிறதுக்கு நாங்க ரெடியா இல்லை அப்படின்னு சொல்லி வந்து நந்த மகாராஜர் வந்து சொல்றாரு. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, யாரு ஒருத்தர் வந்து நந்த மகாராஜர் அவர் வந்து நெருக்கமா பகவான் கூடவே இருக்கிறாரு, அவருக்கே வந்து இல்ல அப்படின்னு சொன்னா பகவானுக்கே அப்பாவா இருக்கிற ஒருத்தர் இல்லையா, இந்த சர்வ சிருஷ்டிக்குமே வந்து முழுமுதற் கடவுளா இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு ஒருத்தர் அப்பாவா இருக்கிறார். அப்ப அந்த அப்பா தன்னை வந்து தான் பகவானுக்கே அப்பா அப்படின்ற அந்த ஒரு பெருமையோ கர்வமோ இல்லாம அவர் என்ன பண்றாரு, அவருக்கு எல்லா விதமான சேவைகளையும் பண்றதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். அப்ப அதுதான் இங்க வந்து கவிராஜர் எடுத்து காமிக்க விரும்புறாரு. இப்படி வந்து கிருஷ்ணருக்கு மேல எப்போ உன்னதமான ஒரு அன்பு வந்து வருதோ, அந்த அன்பு வந்ததுன்னா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அன்புனால அவருக்கு சேவை செய்யறதுக்கு வந்து விருப்பப்படுவாங்க, அந்த சேவையில ஈடுபடுறதுக்கு யாரும் தயங்க மாட்டாங்க. அதனாலதான் மகாவிஷ்ணு அவரே இந்த பௌதிக உலகத்துக்கு வந்து அவதாரம் பண்ணப்போ கூட இங்க வந்து சைத்தன்ய மகாபிரபுக்கு என்ன பண்றாரு, அவர் வந்து சேவை பண்ணணும்னு நினைக்கிறாரு. சோ இதுல இருந்து நமக்கு 2 உண்மை வந்து கிளியர் ஆகுது. என்னதே ஒண்ணு, சாட்சாத் கிருஷ்ணரே தான் சைத்தன்ய மகாபிரபுவா வந்தாருங்கிறது நமக்கு கிளியர் ஆகுது. ஏன்னா அத்வைத ஆச்சாரியார் இங்க வந்து சேவை பண்ணக்கூடியது சைத்தன்ய மகாபிரபுக்கு. ஆனா இங்க வந்து கவிராஜர் கொடுக்கக்கூடிய உதாரணம் கிருஷ்ணரையும் நந்த மகாராஜரையும் வச்சு ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. சோ அப்படின்னா இங்க கவிராஜர் வந்து எதை கனெக்ஷன் பண்ண விரும்புறாரு, கவிராஜர் இங்க வந்து அந்த சைத்தன்ய மகாபிரபுவும் இந்த கிருஷ்ணரும் ஒண்ணு அப்படிங்கிறத முதல்ல வந்து நிரூபிக்க விரும்புறாரு இந்த ஒரு விளக்கம் மூலமா. அதுக்கு மேல பகவான் விஷ்ணுவே வந்து இவருக்கு சேவை பண்ணியிருக்கிறதுனால இவர் தான் ஸ்வயம் பகவான் அப்படிங்கிறதும் வந்துட்டு ப்ரூஃப் ஆகுது இல்லையா. அந்த விஷ்ணுவே இவருக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கும் போது அப்ப இவர் தான் வந்து ஸ்வயம் பகவான் அப்படிங்கிறதும் நிரூபணம் ஆகுது. அதுக்கும் மேல உண்மையிலேயே அவருக்கு மேல அந்த அன்பு இருக்கக்கூடியவங்க அவருக்கு வந்து சேவை செய்வதற்கு தான் விருப்பப்படுவாங்க அப்படிங்கிறதும் ஒண்ணு. அதுக்கும் மேல
பகவானே வந்து அந்த மாதிரி பக்தர்கள் கூட, அதாவது யாரு கிருஷ்ணரை உண்மையிலேயே முழுமுதற் கடவுள்னு வந்துட்டு தெரிஞ்சுக்காம, ஆனா அவரை வந்து ஒரு தன்னுடைய நண்பனாவோ ஆஹ் பையனாவோ நினைச்சு அந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் பண்றவங்கள தேடி அவரே போயிடுறாரு. அவருக்கு வந்து அந்த ஒரு ஆஹ் அன்பு பரிமாற்றத்துலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் இங்க நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், பகவானுக்கு மேல அந்த மாதிரியான ஒரு தூய அன்பை பிரேமையை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சி பண்ணணும். அப்படி நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கும் வந்துட்டு பகவான் நம்ம கூடயும் இருக்கிறதுக்கு விருப்பப்படுவார். நம்ம பகவானுக்கு அந்த மாதிரியான ஒரு பக்தி பண்றதுக்கு, அன்பு பரிமாற்றம் பண்ற ஒரு நிலைமைக்கு நம்மளை வந்து உயர்த்திக்கிறதுக்கு நம்ம வந்து சோம்பேறிங்களா இருக்கிறோம். நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது வந்து ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டு நம்ம பகவானுடைய நாமத்தை ஜெபம் பண்றதுக்கோ சேவை பண்றதுக்கோ இல்ல அவர் மேல அந்த மாதிரியான ஒரு அன்பை வளர்த்துக்கிறதுக்கான ஒரு முயற்சியில நம்ம வந்து சோம்பேறிங்களா உட்காந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் நமக்கு வந்து இன்னும் பகவானுக்கு மேல அந்த அன்பு வந்து வரலையே தவிர, பகவான் ரெடியா இருக்கிறாரு. அவர் வந்து உங்க வீட்டு வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. வீட்டு வாசல் இல்ல, உங்க இருதய வாசல்லையே வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா நம்ம தான் வந்து எந்திரிச்சு வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு நமக்கு வந்து சோம்பேறித்தனம். எப்படி இன்னைக்கெல்லாம் வந்துட்டு குழந்தைங்க வந்து வீட்டுல இருப்பாங்க, யாராவது வீட்டுக்கு பெரியவங்க வந்தா அவங்கள பார்த்துட்டு அவங்களே வந்துட்டு அப்படியே மொபைல்ல வந்து ஏதாவது நோண்டிட்டு இருப்பாங்க, ஏதாவது கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. வீட்டுல வந்து அம்மாட்ட அந்த மாதிரி வந்திருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசக்கூட மாட்டாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே அவங்க வந்து கேம் விளையாண்டுட்டே இருப்பாங்க. அது மாதிரி நம்மளும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், பகவான் நம்மளுடைய இருதய வாசல்லையே வந்து அவர் வந்து வெயிட் பண்ணா கூட நம்ம அப்படியா அப்படி பார்த்துட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு இருக்கோம். பகவானே நம்மளுடைய இருதய வாசல்ல வந்து வெயிட் பண்றாருன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அதை வந்து நம்ம பயன்படுத்திக்க வேண்டாமா? என்ன ப்ரோ என்னென்னமோ சொல்றீங்க, எங்க இருதய வாசல்ல பகவான் வந்து வெயிட் பண்ணாருன்னா நாங்க ஏன் வந்து கூப்பிடாம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா உண்மை என்னன்னா நம்ம வந்து கூப்பிடல அப்படிங்கிறதுதான். ஏன்னா அந்த ஒரு உணர்வு நமக்கு வந்திருந்தது அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு லௌகிகமான ஒரு செயல்களுக்கு மேல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாம போயிடும். நம்ம வந்து பகவானுக்கு எப்போதும் வந்து சேவை செய்யணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் அதிகரிக்கும். அந்த சேவையில ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இது எல்லாமே வந்து அதோடைய அறிகுறி. அதெல்லாம் நமக்கு வந்து கிடைச்சிருந்தா அப்போ நம்ம வந்து அந்த பாதையில கரெக்டா போய்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நம்ம அந்த பாதையில போகலன்னு அர்த்தம். ஓகே, ஸ்லோகம் 62. ஸ்ரீதாமாதி விரஜ ஜத சகார நிஷய ஐஸ்வர்ய ஞான குண கேவல சம்யமய கேவல சக்கியமய. படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸ்ரீ தாமாவின் தலைமையிலான பகவான் கிருஷ்ணரின் பிருந்தாவன நண்பர்கள் கிருஷ்ணருக்கான தூய நட்புறவினால் கவரப்பட்டுள்ளனர். அவருடைய ஐஸ்வர்யங்களை பற்றி அவர்கள் ஏதும் அறியார்கள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. கவிராஜர் அடுத்து வந்து அந்த சக்கிய ரசத்துக்குள்ள வந்து எப்படி பகவான் அந்த ஒரு ஆனந்தத்தை அனுபவிக்கிறாரு, அந்த சக்கிய ரசத்துல இருக்கக்கூடிய பக்தர்கள் வந்து எப்படி கிருஷ்ணரை வந்து கிருஷ்ணர் தான் கடவுள் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு இல்லாம அவர் கூட ஒரு சகஜமான ஒரு நட்பு நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்ப கவிராஜர் வந்து விளக்குறாரு. ஸ்லோகம் 63. கிருஷ்ண சங்கே ஜுத்தகரே ஸ்கந்த ஆரோகண தாரா தாசிய பவே கரே சரண சேவன. ஹரே கிருஷ்ண பிரபு. அவர்கள் கிருஷ்ணருடன் சண்டையிட்டு அவரது தோளில் ஏறினால் கூட தாசிய பாவத்தில் அவரது தாமரை திருவடிகளை வழிபடுகின்றனர். ஹரே கிருஷ்ண. ஸ்லோகம் 64. பாத சம்வாகனம் சக்ரு கேச்சித்தஸ்ய மகாத்மனः அபரேஹத பாப்மானோ ஜஜனைக சமபீஜயன். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் நண்பர்களில் சிலர் அவரது திருவடிகளை பிடித்து விட்டனர். தங்களது பாவ விளைவுகளை அழித்துவிட்ட மற்றவர்கள் விசிறிகளை கொண்டு அவருக்கு விசிறிவிட்டனர். பொருளுரை ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து 10:15-17 மேற்கோள் காட்டப்பட்டுள்ள இந்த ஸ்லோகம் பகவான் கிருஷ்ணரும் பகவான் பலராமரும் தாலவனத்தில் தேனுகாசுரனை கொல்வதற்கு முன்பு அவர்கள் எவ்வாறு
இடையர் குல சிறுவர்களுடன் விளையாடி கொண்டிருந்தனர் என்பதை விளக்குகிறது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஸோ இப்போ வந்து கவிராஜர் தாசிய ரசத்தில் சக்கிய ரசத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணருடைய நண்பர்களுக்கு இடையில வந்து கிருஷ்ணர் என்ன மாதிரியான ஒரு அன்பு பரிமாற்றம் பண்றாரு, அந்த நண்பர்கள் கூட வந்து கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுக்கும் ரெடியா இருக்கிறாங்க. ஸோ அந்த ரெண்டையுமே நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்கணும். முன்னாடி வாத்சல்ய ரசம், அந்த வாத்சல்ய ரசத்துல நந்த மகாராஜர் கிருஷ்ணருக்கு மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறாரு, அதே நேரத்துல அவருக்கு சேவையும் பண்றாரு. அதே மாதிரிதான் இங்க நண்பர்களும் கிருஷ்ணருக்கு மேல அளவு கடந்த அன்பு வச்சிருக்கிறாங்க, அதே நேரத்துல சேவையும் பண்றாங்க. ஸோ ரெண்டுமே இருக்கணும். சில நேரம் வந்து பக்தி தொண்டுல என்ன பண்ணுவோம், நாங்களும் வந்துட்டு விரஜவாசிகள் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிருஷ்ணரை வந்து ரொம்ப ஏதோ சகஜமா நம்ம வீட்டு பையன் மாதிரி நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையில பார்க்க போனா நமக்கு அந்த மாதிரியான ஒரு அன்பு வந்து இருக்காது. எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இதுதான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க வந்து கிருஷ்ணரை வந்து தங்களுடைய நண்பர்களா நினைச்சா கூட அதே நேரத்துல அவருக்கு சேவை செய்வதற்கு அவங்க வந்து தயங்கலைங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி தங்களை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பாவத்துல வந்து இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த கலப்பட பக்தர்கள் இருக்காங்களே, சகாஜியாக்கள்னு பேரு, அவங்க வந்து சேவை பண்றது கிடையாது. அதுதான் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது. பகவானுடைய சேவைக்கு மேல ஆர்வம் இல்லாம சும்மா வந்து நான் கிருஷ்ணருடைய நான் நண்பன் ஆயிட்டேன், அம்மாவாயிட்டேன், அப்பாவாயிட்டேன், காதலி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது வந்து ஒருத்தவங்க வந்து பேசுனாங்கன்னா அவங்க வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவருக்கு மேல உண்மையான அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அவருக்கான எந்த ஒரு செயலையும் செய்யறதுக்கு வந்து ஒருத்தர் வந்து தயாரா இருக்கணும். அப்பதான் உண்மையிலேயே அவர் வந்து கிருஷ்ணருக்கு மேல அன்பு கொண்டிருக்கிறாருன்னு அர்த்தம். அதை செய்யறதுக்கு வந்து தயங்கினா அப்ப அன்பு இல்லைன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அம்மா இருக்கிறாங்க, குழந்தை இருக்கு, அந்த குழந்தைய வந்து அழுகுது, அந்த குழந்தைய அழுகிறத கூட கண்டுக்காம அந்த அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு அது அவங்களுடைய குழந்தையா இல்லாம இருக்கணும், இல்ல அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைய வந்து ஏதாவது பெரிய தவறு செய்திருக்கணும். சோ அந்த மாதிரி வந்து கிருஷ்ணருக்கு மேல அந்த அன்பு இல்லாம சும்மா ஜஸ்ட் அதாவது சேவை பண்ணாம, கிருஷ்ணருக்கான சேவை பண்ணாம வெறும் அன்பு மட்டும் அவருக்கு மேல நாங்க வச்சிருக்கிறோங்கிற மாதிரி காமிக்கக்கூடியவர்கள் யாரு? சகாஜியாக்கள்னு பேர். இந்த மாதிரி தமிழ்நாட்டுல நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு குரு கூட வந்து இருக்கிறாரு, அவர் வந்து அந்த மாதிரிதான் பிரச்சாரம் பண்றாரு. அவங்களும் வந்துட்டு என்ன பண்றாங்க, பகவானோட நாமத்தை சொல்றோம்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்க எந்த ஒரு விதிமுறையையும் கடைபிடிக்க மாட்டாங்க. அவங்க அவங்களுடைய மனம் போன போக்குல வந்து வாழ்வாங்க. ஸோ அதனாலதான் இங்க வந்து கவிராஜர் வந்து சொல்றாரு, யார் ஒருத்தவங்க வந்துட்டு நெருக்கமான உறவுல இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே நேரத்துல அவங்க வந்து சேவை செய்வதற்கும் தயங்காம இருக்கணும். நெருக்கமான எந்த ஒரு சேவை செய்வதற்கும் தயாரா இருக்கணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதுதான் இங்க வந்து கவிராஜர் வந்து எடுத்து காமிக்கிறாரு. எப்படி வந்து இந்த விரஜவாசிகள் அந்த நண்பர்கள் எல்லாம் வந்துட்டு கிருஷ்ணருக்கு மேல ஒரு அன்போட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி. இந்த 64வது ஸ்லோகத்துடைய பொருளுரையில கிருஷ்ணர் வந்து தாளவனம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ஒரு நாள் லீலை பண்ணாரு. அந்த லீலையை பத்தி வந்து சொல்லியிருக்கிறாங்க. தாளவனம் அப்படின்னு சொன்னா நம்ம ஊர் பாஷையில சொல்லணும்னா பனைமரம்னு அர்த்தம். ஸோ பனைமரத்துல இருந்து வரக்கூடிய அந்த பனம் சாப்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிராமத்துல இருந்து வந்தவங்களுக்கு தெரியும், பனம்பழம் மாதிரி வந்து ஒரு சுவையான ஒரு பழம் இருக்காது. அந்த மாதிரி நல்லா செம டேஸ்டா இருக்கும். முன்னாடி காலத்துல வந்து ஸ்ரீரங்கத்துல வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு அரிசி வந்து சேல்ஸ் பண்ணுவாங்களாம். இது வந்து சங்ககால பாடல்ல வந்து வரக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல்ல வந்து என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்ரீரங்கத்துல காவேரி ஆறு ஓடுது. அந்த காவேரி ஆற்றினுடைய இரு கரைகள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பனைமரம் இருக்குமா. அந்த பனைமரத்துல இருக்கக்கூடிய அந்த பழங்கள்லாம் என்ன ஆகும், அது தானே பழுத்து வந்து அந்த ஆத்துல வந்து விழுகுமா. அந்த ஆத்துல விழுந்து அந்த ஆத்துல வந்து அடிச்சு போய்
பல இடங்கள்ல முட்டி மோதி ஊறி அதுல இருக்கக்கூடிய அந்த ரசம் எல்லாமே வந்துட்டு தண்ணியில கலந்துரும். அப்ப என்ன ஆகும், அந்த தண்ணி முழுக்க வந்துட்டு அந்த பனம்பழத்தோடைய ஒரு சாறு வந்து கலந்து ஒரு சுவையா அந்த கலருக்கு மாறிடும். இப்போ அந்த காவேரி கரையோரத்துல இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் என்ன பண்றாங்க, அந்த தண்ணீரை எடுத்து வந்துட்டு விவசாயம் பாக்குறாங்க. அப்போ அந்த தண்ணீரை பாய்ச்சி வந்து வளரக்கூடிய அரிசி அது வந்து எப்படி இருக்குமா, அதுக்குன்னு தனி ஒரு டேஸ்ட், ஒரு மனம், ஒரு கலர், இது எல்லாமே இருக்குமா. ஸ்ரீரங்கத்து அரிசின்னு சொல்லி அது ரொம்ப ஃபேமஸா இருந்ததாம் அந்த காலத்துல. அது பாக்குறதுக்கே வந்துட்டு ஒரு லைட்டு ஆரஞ்சு கலர்ல இருக்குமா அந்த அரிசி. ஏன்னா அந்த பனம்பழத்தோடைய கலர் அது. அந்த மாதிரி ஒரு லைட் ஆரஞ்சு கலர்ல அந்த பனம்பழத்தோடைய ஒரு வாசனம், அப்புறம் வந்து அதோடைய சுவையும் வந்துட்டு நல்லா இருக்குமா அந்த அரிசியோட சுவையும். ஸோ மக்கள் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா அந்த அரிசியை வந்து விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சங்ககால பாடல்ல வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த மாதிரி பனம்பழம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சுவையானதும் நறுமணம் மிக்கதும் ஆரோக்கியமானதும் கூட. நீங்க வந்து ஒரிசா போனீங்க அப்படின்னா ஒரிசால வந்து இந்த பனம்பழத்துல வந்து ஒரு ஐட்டம் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் அந்த ஐட்டம் வந்து பார்க்கறதுக்கு சிமிலர் கேக்கு மாதிரி இருக்கும், ஆனா கேக்கு கிடையாது. ஸோ அந்த பனம்பழத்தை வந்து நல்லா தோலை எடுத்து உரிச்சு ஊற வச்சு அதுல இருக்கக்கூடிய சாரை நல்லா எடுத்து அதை பேஸ்ட் பண்ணி அப்புறமா அது ஒரு கேக் டைப்ல பண்ணுவாங்க. அந்த ஒரு இது சாப்பிட்டீங்கன்னா கல்கத்தால ஃபேமஸ் பிரபுஜி, கல்கத்தால ரொம்ப ஃபேமஸ் கிருஷ்ண ஜெயந்தி. அந்த டைப்ல எல்லாம் அந்த தாள வாசனையே நம்மள அப்படி தூக்கி அடிக்கும். அது அவ்வளவு நல்லா இருக்கும் அதுல பண்றது. நீங்க வாக்கியம் செய்தவர்கள். ரொம்ப ரொம்ப சுவையும் நறுமணமான ஒரு பழம். அந்த மாதிரி ஒரு நாள் கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களோட வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து இந்த தாளவனம் அப்படிங்கிற அந்த ஏரியா பக்கம் வந்து வந்துடுறாங்க விளையாண்டுக்கிட்டே. அப்போ அவங்க வந்து பலவிதமான விளையாட்டுகள் வந்து விளையாடுறாங்க. அதுல ஒரு விளையாட்டு தான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது நம்ம ஊர் பக்கம் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விளையாட்டு தான். என்னது, ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வந்து அந்த குதிரை சவாரி மாதிரி தூக்கிட்டு போறது இல்லையா. எங்க ஊர் பக்கம் அதை வந்து உப்பு மூட்டை தூக்குறதுன்னு சொல்லுவோம் நாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஒருத்தரை சுமந்து கொண்டு போறது அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேம் விளையாடுவாங்க. அந்த கேம்ல தோத்துட்டா வந்து என்ன பண்ணோம், அவங்கள வந்து குதிரை மாதிரி வந்து சுமந்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களோட வந்து அந்த தாளவனம்ங்கிற அந்த ஏரியா பக்கத்துல வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறார். ஸோ என்னன்னா மல்யுத்தம் விளையாடுவாங்க சில நேரம். அந்த மல்யுத்தத்துல வந்து ஸ்ரீராம் கிருஷ்ணர் 2 பேரும் சண்டை போடுவாங்க. அந்த சண்டையில வந்து கிருஷ்ணர் ஸ்ரீராம கிட்ட தோத்துருவார். உடனே வந்து ஸ்ரீராம வந்து சொல்லுவார், ஏய் கிருஷ்ணா, நீ என்ன ஏதோ கோவர்தன மலையே தூக்குனே, நீ பெரிய பைல்வான் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த. என்னாச்சு, நான் வந்து இப்போ உன்னை வந்து தோக்கடிச்சிட்டேன். இப்ப யார் உண்மையிலேயே பலசாலி, நீ பலசாலியா நான் பலசாலியா அப்படின்னு ஸ்ரீராம வந்து கேட்பார். அதுக்கு கிருஷ்ணர், ஆமா ஆமா நீதான் பலசாலி அப்படின்னு சொல்லி. பாத்தீங்களா, இந்த விரஜத்துல வந்து கோவர்த்தன மலை எவ்வளவு பெருசு, அதை தூக்குனவனையும் நான் வந்து தோக்கடிச்சிருக்கிறேன், நான் தான் வந்து உண்மையான பலசாலி அப்படின்னு சொல்லி ஸ்ரீராம வந்து சொல்லுவார். உடனே வந்து இன்னொரு நண்பர் வந்து சொல்லுவாரு, ஆமாண்டா, அப்பனா உன்னையத்தான் கம்சன் தேடிக்கிட்டு இருக்கிறான், ஆள் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஐயோ நான் இல்லை, அது கிருஷ்ணன் தான் பலசாலி அப்படின்னு சொல்லி வந்து உடனே சரண்டர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல வந்து அப்படியே கம 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 கமன்னு காத்துல அந்த தாளவனத்துல இருந்து அந்த பனம்பழத்தோடைய அந்த ஸ்மெல் வந்து அப்படியே வருது. உடனே அவங்க நண்பர்கள்ல ரொம்ப முக்கியமான நபர் மதுமங்கள். அவருக்கு இந்த மாதிரி சாப்பாட்டு பொருள் எங்க இருந்தாலும் அதோடைய நறுமணத்தை வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு. அந்த மாதிரி அந்த மதுமங்களை வந்து அந்த வாசனையை பிடிச்சி, ஆஹா அருமையா இருக்கே, இந்த பழத்தை சாப்பிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்றாரு, ஏய் இங்க விளையாண்டது போதும், இந்த இடம் வந்து நமக்கு நல்லா இல்லை, வாங்க பக்கத்துல வந்துட்டு தாளவனம் இருக்கு, அங்க போய் விளையாடுவோம் அப்படின்னு. ஏன்னா அந்த தாளவனம் அப்படிங்கிறது கம்சனுடைய ஒரு தோட்டம். அங்க வந்து நிறைய அந்த பனைமரம் இருக்கும். அந்த பனைமரத்துல இருந்து கல் எடுப்பாங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கல் வந்து கம்சனுக்காக ஸ்பெஷலா வந்து எடுத்துட்டு அங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த ஒரு தோட்டம் அது. அப்போ இவங்க எல்லாம் அப்படியே பேசிட்டே அந்த பக்கமா வந்து போயிடுவாங்க. கிருஷ்ணர்கிட்ட மதுமங்கள் சொல்லுவாரு,
கிருஷ்ணா இந்த மரத்துல பழம்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் கிருஷ்ணா, நம்ம இந்த பழம் எடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணரை வந்து கேட்டுக்கிட்ட உடனே கிருஷ்ணரும் கண்டிப்பா போவோமே அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாரு. அப்போ உடனே வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து, ஏய் கிருஷ்ணா வேணாண்டா, இது யாரு தோட்டம்னு தெரியுமா, இது கம்சனோடதுடா அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. கம்சனோடதுன்னா என்னடா, விருந்தாவனத்துல தானே இருக்கு, நான் தான்டா விருந்தாவனத்துக்கு ராஜா, இது எனக்கு சொந்தம்டா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்லுவார். உடனே மற்ற ஃப்ரெண்ட்ஸ், ஏய் வேணாண்டா போகாதடா, அங்க வந்து ஒரு அசுரன் இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்குள்ள நினைச்சிருப்பாரு, அதுக்கு தாண்டா நான் இன்னைக்கு இந்த பக்கமே வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா உடனே வெளியில காமிச்சிக்காத மாதிரி, அப்படியா யாரா அந்த அசுரன் அப்படின்னு சொல்லி, அதுவா தேனுகாசுரன்டா, ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு அசுரன் அப்படின்னு சொன்னோடனே இன்னொரு ஃப்ரெண்டு அது மதுமங்கள் வந்து, என்னடா தேனுகாசுரன், நாங்களாம் நிறைய அசுரர்களை பார்த்தாச்சுடா ஆல்ரெடி, இதுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம், எங்களுக்கு வந்து அந்த பழம் வேணும் அப்படின்னு சொல்லி மதுமங்கள் கிருஷ்ணரை உள்ள எடுத்துட்டு கூட்டிட்டு போயிடுவாரு. அப்புறமா உள்ள போய் இவங்க வந்து அந்த பழத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிற சமயத்துல வந்து அந்த அசுரனுக்கு வந்து தெரிஞ்சிடும், அந்த மனித வாடையை வந்து மோப்பம் பிடிச்சிருவான், இங்க யாரோ மனிதர்கள் வந்திருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி. உடனே தேனுகாசுரன்ங்கிறது கழுதை வடிவில் இருக்கக்கூடிய ஒரு அசுரன், அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ரொம்ப பெரிய ஒரு ஃபைட் நடக்குது. அதுக்கப்புறமா அந்த தேனுகாசுரனை வந்து வதம் பண்ணிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த ஃப்ரூட்ஸ்லாம் அவங்க வந்து எடுத்துட்டு விரஜத்துக்கு போய் எல்லாருக்குமே வந்து அந்த ஃப்ரூட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இப்போ வந்து விருந்தாவனத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு பனை மரமோ தென்னை மரமோ எதுவுமே கிடையாது அந்த பக்கம். பிருந்தாவனம் இல்லை, அந்த எனக்கு தெரிஞ்சு அந்த மதுரா டிஸ்ட்ரிக்ட்லேயே எங்கேயும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி கிருஷ்ணர் தன்னுடைய நண்பர்களோட வந்து பலவிதமான லீலைகள் அங்கே வந்து பண்ணாரு. அவருடைய நண்பர்களும் அவருக்கு வந்துட்டு பலவிதமான சேவைகள் வந்து செஞ்சாங்க. ஓகே, ஸ்லோகம் 65-66. கிருஷ்ணேர பிரேயசி விரஜே ஜதா கோபிகானா जरा पद धूलि करे तव प्रार्थना जा सवार उपरे कृष्णेरा प्रिय नगियाना दहरा अपना के करे दासिया अभिमाना. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிருந்தாவனத்தில் உள்ள கோபியர்கள் மற்ற எல்லாரையும் விட கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானவர்கள். அவர்களின் திருவடி தூசி ஸ்ரீ உத்தவரால் விரும்பப்படுகிறது. அந்த பிரியமான தோழியர்கள் கூட தங்களை கிருஷ்ணரின் பணிப்பெண்களாக கருதுகின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஸோ முதல்ல வந்து வாத்சல்யத்தை வந்து சொன்னாரு, அடுத்து சக்கியம், இப்ப மாதுரியம். அப்பா அம்மா நண்பர்கள், இப்ப வந்து காதலிகள். ஓகே, ஸ்லோகம் 67. பிரஜா ஜனார்த்திகன் வீர யோஷிதாம் நிஜ ஜனஸ்மய த்வாம் சனஸ்மிதா பஜசகே பவத் கிங்கரி ஸ்மனோ ஜலேருகானம் சாரு தர்ஷய. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எங்களின் நாதரே, விருந்தாவன வாசிகள், துயரங்களை போக்குபவரே, எல்லா பெண்களின் நாயகரே, இனிமையான புன்சிரிப்பினால் பக்தர்களின் கர்வத்தை அழிக்கும் நாதரே, தோழரே, நாங்கள் உங்களின் பணிப்பெண்கள். எங்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்து உங்களது வசீகரமான தாமரை திருமுகத்தினை எங்களுக்கு காட்டி அருளுங்கள். பொருளுரை. கோபியர்களுடனான கிருஷ்ணரின் ராச நடனத்தின் தொடர்பில் வரக்கூடிய இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து 10.31.6 மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. நடனத்தின் நடுவில் கிருஷ்ணர் தமது தோழிகளிடமிருந்து மறைந்த போது கிருஷ்ணரின் பிரிவில் கோபியர்கள் இது போன்று பாடினர். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இந்த ஸ்லோகம் வந்து கோபிகா கீதத்தில் இருக்கக்கூடிய பாட்டு. व्रज जनातिहं वीरयोषिता निज जन स्मय त्वां सनस्मित भजसखे भव किङ्करी स्मनो जलरुहाननं चारुदर्शय. கோபியர்கள் வந்து கிருஷ்ணரை வந்து பிரிஞ்சிருக்கும் போது பாடின பாட்டு கோபியர்கள் கீதம். மாதுரிய ரசத்துல கிருஷ்ணருக்கு கூட
அந்த உன்னதமான அன்பு தொண்டு செய்து கொண்டிருந்த அந்த காதலிகள் அவங்க கூட என்ன நினைக்கிறாங்க, தன்னை வந்து கிருஷ்ணருடைய ஒரு சேவகி, பவத் கிங்கரிஸ் மனம், கிங்கரி அப்படின்னு சொன்னா நான் பவத்னா கிருஷ்ணர், பகவான், அததான் பவத். பவத் கிங்கரி, கிங்கரின்னா உங்களுடைய பணிப்பெண், நாங்க வந்து உங்களுடைய ஒரு பணிப்பெண் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க கேட்டுக்கிறாங்க. அதனால என்ன சொல்ல வராங்க, எங்களுடைய விருப்பங்களை நிறைவு செய்து உங்களுக்கு வசீகரமான தாமரை திருமுகத்தினை எங்களுக்கு காட்டி அருளுங்கள். ஜலருவாணனம் சாருதர்ஷய, ரொம்ப வசீகரமான அந்த ஒரு முகம், அதை வந்து பார்க்கணும்னு அவங்க வந்து விரும்புறாங்க. வசீகரமா இருந்தா யாருதான் பார்க்கணும் விரும்ப மாட்டா இல்லையா? கிருஷ்ணருடைய முகம் அந்த அளவுக்கு வந்து ஒரு வசீகரமானது. ஸ்லோகம் 68. அபிபத மதுபுர்யாம் ஆர்யபுத்ரோ துனாஸ்தே ஸ்மரதி ச பித்ருகேஹான் சௌமிய பந்தும் ச கோபான் क्वचित् अभि स कदां न किङ्करीणां कृणीते भुजं गुरु सुबन्तं मूर्न्यता स्यात् कदानु. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. உத்தவரே, கிருஷ்ணர் மதுராவில் வசிப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கதாகும். அவர் தமது தந்தை வீட்டு விவகாரங்களையும் நண்பர்களான இடையர்குல சிறுவர்களையும் நினைக்கின்றாரா? மகாத்மாவே, அவர் எப்போது அவருடைய பணிப்பெண்களான எங்களை பற்றி பேசுகிறாரா? அகிலினால் நறுமூட்டப்பட்ட கரத்தினை எப்போது அவர் எங்களது தலையில் வைப்பார்? பொருளுரை. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்தின் 10.47.21 பிரமர கீதா என்று அறியப்படும் பகுதியிலிருந்து வருகிறது. உத்தவர் பிருந்தாவனத்திற்கு வந்த போது கிருஷ்ணருடைய முழு பிரிவில் ஸ்ரீமதி ராதா ராணி இவ்வாறு பாடினாள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. ஸோ கிருஷ்ணர் வந்து விருந்தாவனத்திலிருந்து மதுராவுக்கு போனதுக்கு அப்புறமா கிருஷ்ணர் கோபியர்களை வந்து சாந்தப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாரு, உத்தவரை வந்து அனுப்பி அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வந்து சாந்தப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாரு. அதனால உத்தவர் வந்து மதுரால இருந்து விருந்தாவனத்துக்கு வந்தார். அப்போ அவங்க வந்து சந்த ஒரு இடம் வந்து இப்பவும் இருக்கு. நீங்க வந்து நந்த கிராமத்துக்கு போற வழியில ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துக்கு பேர் உத்தவ கியாரி அப்படின்னு பேர். அந்த உத்தவ கியாரி அப்படின்ற அந்த இடத்துடைய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டா, அங்க கோபியர்கள் எல்லாம் வந்துட்டு கிருஷ்ணருடைய அந்த பிரிவை வந்து தாங்க முடியாம அவங்க அப்படியே வந்து இரவு வேளைகள்ல அந்த இடத்துல கூடி, இங்கெல்லாம் நம்ம வந்து கிருஷ்ணனோட இந்த மாதிரிலாம் லீலைகள் பண்ணியிருக்கிறோமே, இப்போ அந்த கிருஷ்ணன் நம்ம கூட இல்லையே அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து உருகி அந்த துக்கம் சோகம் அதனால வந்து அந்த அவங்களுடைய ஹிருதயம் வந்து வளர்ந்து அதுல அந்த அந்த ஒரு வேதனையை தாங்க முடியாம அவங்களுடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த கண்ணீர், அது வந்து சோகத்தினுடைய உச்சம். அந்த கண்ணீரோடைய அந்த அந்த கண்ணீர் வந்து அந்த தரையில பட்டு என்னாச்சு, அந்த தரையில ஒரு செடி கூட வளரல. அந்த மாதிரி இன்னைக்கு நீங்க அங்க போனீங்கன்னா, அதாவது செடினா பெருசா எதுவுமே வளராது, சின்னதா வளரும், உடனே பட்டு போகும், அப்படியே அது வந்து முடிஞ்சிடும். இப்பவும் வந்துட்டு நீங்க அந்த உத்தவகியாரிங்கிற அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அங்க ஒரு குளம் இருக்கு. அந்த ஒரு குளம் கிருஷ்ணருடைய பிரிவு துயரை தாங்காம கோபியர்கள்னால அந்த கண்ணீர்னால உருவான ஒரு குளம். அந்த குளத்துல இருக்கக்கூடிய தண்ணி அவ்வளவு உப்பா இருக்கும். அந்த குளத்தை சுற்றி அந்த அந்த இடத்துல கொஞ்சம் சுற்றுலாவுல பார்த்தோம்னா எந்த ஒரு செடியுமே வளர்ந்தே நம்ம பார்க்க முடியாது. சின்ன சின்ன செடி இருக்கும், வளரும், பட்டு போகும். அப்படிதான் அங்க வந்து நம்ம பார்க்க முடியும். குளத்து கரையில அந்த தண்ணி இருக்கக்கூடிய கரையிலேயே செடி இருக்கும், ஆனா அது வளராது, அது வந்து பட்டுக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு பிரிவுடைய அந்த சோகம் வந்து அவங்கள அது செடியை கூட வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொன்னா, அப்ப அவங்க எந்த அளவுக்கு கிருஷ்ணருக்கு மேல ஒரு அன்பு வைத்திருப்பாங்களோ அந்த பிரிவு எந்த அளவுக்கு வந்து அவங்கள பாதிச்சிருக்குன்னு பாருங்க. அதுதான் வந்து கிருஷ்ணருக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு. அவங்க எப்படி வந்து பாகவதத்துல உத்தவர் வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து வியாசரை விட்டு பிரிஞ்சு போகும்போது அவங்க அப்பா வியாசதேவர் வந்து மகனே அப்படின்னு சொல்லி உத்தவரை வந்து கூப்பிடுறாரு, சுகதேவரை வந்து கூப்பிடுறாரு. ஆனா சுகதேவர் மட்டும் திரும்பி பார்க்கல. அங்க இருந்த மற்ற எல்லா செடி கொடி எல்லாமே சேர்ந்து ரிப்பீட்டடா அது வந்து திரும்பி வியாசதேவரை பார்த்து
அவங்க எல்லாரும் அவர் சொன்ன வார்த்தையை ரிப்பீட் பண்ணாங்களாம், மகனே அப்படின்னு சொல்லி. வியாசதேவர் பார்த்தா, ஏன்பா என்னை பார்த்தா உங்க பையன் மாதிரி இருக்கா? ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு சுகதேவ கோஸ்வாமி வந்து ஆஹ் எல்லா அவர் முதல்ல இருந்த ஒரு நிலை வந்து பிரம்மன் நிலை. அந்த பிரம்மன் நிலையில வந்து எல்லாத்தோடையும் தன்னை வந்து தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடியதுதான் பிரம்ம நிலை. நானும் பிரம்மம், இந்த நீங்களும் பிரம்மம், இந்த மொபைலும் பிரம்மம், இந்த புக்கும் பிரம்மம், இந்த பில்டிங்கும் பிரம்மம், இப்படி எல்லாத்தையுமே பிரம்மமாவே பார்க்கறது. அப்போ அதுல வந்து உச்ச நிலையில இருக்கக்கூடிய ஒரு நபர் தன்னிலிருந்து அந்த பிரம்மன் நிலையில இருந்து இன்னொன்னு வேறுபட்டு இருக்கிறதாவே அவரால் வந்து பார்க்கவே முடியாது, உணரவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு உன்னத ஸ்திதியில அவர் வந்து இருப்பாரு. அப்படிப்பட்ட அந்த நிலையில இருக்கிறதுனால எல்லாரையுமே தன்னாவே வந்து நினைக்கிறதுனால அந்த மரம் செடி கொடிகள்லாம் உத்தவர் ரிப்பீட் ஒரு ரியாக்ஷன் பண்ணாட்டினா கூட அந்த மர செடி கொடிகள்லாம் வியாசதேவருக்கு வந்துட்டு ரிப்ளை பண்றாங்க. அப்படின்னா அந்த மாதிரி அவருடைய கான்சியஸ் மொத்த பிரபஞ்சத்தோடையும் தன்னோட வந்து கனெக்ட் பண்ணி பாக்குறது, அந்த கான்சியஸ்லயே இருக்குது. அதனால அவனால இந்த பிரபஞ்சத்துக்குள்ள எந்த இடத்துல வேணா என்ன வேணா பண்ண முடியும், அந்த மாதிரியான ஒரு நிலையில இருக்கிறவங்க. ஸோ அது மாதிரி இங்க வந்து கோபியர்கள் வந்து என்ன பண்றாங்க, கோபியர்கள் வந்து கிருஷ்ணருக்கு மீதான அந்த ஒரு மிக உன்னதமான அந்த அன்புனால அதுலயும் அந்த பிரிவுனால அவங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து அவங்க வந்து இந்த உலகத்துல இனிமே நம்ம வாழ்ந்து என்ன பண்ண போறோம், நாங்க வந்து பேசாம இந்த உடல்ல இப்படியே விட்டுறோம் இன்னைக்கு நைட்டே அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா அதை பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, இல்ல ஒருவேளை ஒரு நாள் கிருஷ்ணன் வந்து நம்மளெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி வருவான், அப்படி அவன் வர்ற அன்னைக்கு நம்ம இல்லைன்னு தெரிஞ்சா அவன் கவலைப்படுவான் அப்படின்னு அவங்களுக்கு எண்ணம். நம்ம இல்லைன்னு நினைச்சு கிருஷ்ணன் ஒரு நாள் வருத்தப்பட்டுற கூடாது அப்படிங்கிறதுக்காக கிருஷ்ணன் வர்ற வரைக்கும் அந்த சோகத்தை அவங்க தாங்கிக்கிட்டாங்க. அதுதான் கோபியர்கள். தன்னை இத்தனை வருடங்களா விட்டுட்டு போயிட்டான், தவிக்க விட்டுட்டான், சோகத்துல விட்டுட்டான் அப்படின்ற அந்த ஒரு தாட் கொஞ்சம் கூட இல்லாம, ஒரு நாள் அவன் வந்தா நம்ம இல்லைன்னு நினைச்சு அவன் ரொம்ப வருத்தப்படுவானே அப்படின்ற அவன் வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த சோகத்தை வந்து தாங்கிக்கிட்டு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு வந்து 125 வருட காலம் கோபியர்களும் வந்துட்டு இந்த இங்க வாழ்ந்தாங்க. அப்பேற்பட்ட பக்தர்கள் தான் வந்து கோபியர்கள். ஸோ அவங்க உத்தவர்கிட்ட பேசக்கூடிய ஒரு ஸ்லோகம் தான் இங்க ஸ்லோகம் 69-70. தாசாபாரகாதாரவு ஸ்ரீமதி ராதிகா சபா கைதே சகலம் பரம அதிகா தேகோ ஜான தாசி ஐயா சேவேன சரண ஜரா பிரேம குணே கிருஷ்ண பக்த அனுக்ஷண. ஹரே கிருஷ்ண பிரபு. மற்ற கோபியர்களை பற்றி என்ன சொல்வது? எல்லாரிலும் எல்லா விதத்திலும் உயர்ந்து இருப்பவளும் தன்னுடைய அன்பான குணங்களினால் ஸ்ரீ கிருஷ்ணரை நிரந்தரமாக கட்டி வைத்திருப்பவளுமான ஸ்ரீ ராதிகா கூட அவருடைய பணிப்பெண்ணாக அவரது திருவடிகளுக்கு சேவை செய்கிறாள். ஹரே கிருஷ்ண பிரபு. ஸ்லோகம் 71. அநாதரமண பிரேஷ்ட क्वासी क्वासी महाभुज दास्यास्ते कृपणाय मे सखे दर्शय सन्निधिम्. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. என் நாதரே, என் மணாளரே, எனக்கு மிகவும் பிரியமானவரே, பலமான புயங்களை கொண்ட இறைவனே, நீங்கள் எங்குள்ளீர்கள்? நீங்கள் எங்குள்ளீர்கள்? என் தோழரே, உங்களது பிரிவினால் மிகுந்த வருத்தத்தில் இருக்கும் இந்த பணிப்பெண்ணிற்கு உங்களை வெளிப்படுத்துவீராக. பொருளுரை. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து 10.30.39 மேற்கோள் காட்டப்பட்டுள்ளதாகும். ராச நடனம் முழு உற்சாகத்தில் சென்று கொண்டிருந்த போது கிருஷ்ணர் எல்லா கோபியர்களையும் கைவிட்டு தம்முடன் ஸ்ரீமதி ராதாராணியை மட்டும் அழைத்து சென்றார். கோபியர்கள் அனைவரும் புலம்பிக் கொண்டிருந்த அச்சமயத்தில் ஸ்ரீமதி ராதாராணி தன்னுடைய நிலையை எண்ணி பெருமை கொண்டு எங்கெல்லாம் கிருஷ்ணர் விரும்புகின்றாரோ அங்கெல்லாம் அவர் தன்னை தூக்கிச் செல்ல வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தாள். அப்போது கிருஷ்ணர் திடீரென்று அக்காட்சியிலிருந்து மறைய ஸ்ரீமதி ராதாராணி புலம்பத் தொடங்கினாள். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி.
என்ன நடக்குதுன்னு புரியுதா? ராசலீலையினப்போ கிருஷ்ணர் கோடிக்கணக்கான கோபியர்களோட வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அவ்வளவு கோபியர்கள். ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தா பிருந்தாவனத்துடைய பாப்புலேஷனே வந்து ஒரு கோடி இருக்காது. பட் அன்னைக்கு வந்து கிருஷ்ணர் ராசலீலை லீலை பண்ண கோபியர்கள் மட்டுமே கோடி. அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய விரஜவாசிகள், குழந்தைங்க, பெரியவங்க, ஆடு மாடு இதெல்லாம் சேர்த்தா அதோடைய பாப்புலேஷன் எப்படி இருக்குன்னு வந்து யோசித்து பாருங்க. ஸோ அதனால ஓகே. ஸோ அந்த எல்லாரோடையும் வந்து அவர் வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து கிருஷ்ணர் மறைஞ்சிடுறாரு. ஆடிட்டே இருக்கும்போது டக்குன்னு கூட இருந்த ஆளை காணோம். என்ன அர்த்தம், யாரையுமே காணோம், எங்க போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப சர்ப்ரைஸா வந்து அதிர்ச்சியா தேடுறாங்க. ஐயோ கிருஷ்ணரை காணோம், கிருஷ்ணரை காணோம். அப்போ அந்த ஒரு அதிர்ச்சியில அவங்க தேடும் போதுதான் தெரியுது தங்களுடைய கூட்டத்துல இருந்த இன்னொரு கோபியையும் காணோம். ஆஹா, என்னடா அது, கிருஷ்ணரையும் காணோம், இந்த கோபியையும் காணோமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து புலம்புறாங்க. அந்த ஒரு கோபி பாரு, எவ்வளவு பாக்கியம் பண்ணவ, கிருஷ்ணரை தனியா கூட்டிட்டு போயிட்டாளே, நமக்கெல்லாம் இந்த பாக்கியம் கிடைக்கலையே, அவ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து புலம்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ எங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து வருத்தத்துல இருக்கும்போது அதுல ஒரு கோபி வந்து கிருஷ்ணருடைய பாத தடத்தை வந்து பாத்துடுறா. ஏய் இங்க பாரு, இங்கதான் வந்து கிருஷ்ணருடைய பாத தடம் இருக்கு, இப்படித்தான் போகுது. அதுல பக்கத்துல அந்த கோபியும் நடந்து போறா பாரு, அந்த பாத தடமும் இருக்கு. எப்படி அதை வந்து ரெண்டையும் வந்து பிரிச்சு பாக்குறாங்க, ஒண்ணு கோபி இருது, ஒண்ணு கிருஷ்ணர் இருது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த தடம் வந்து பதிஞ்சிருக்கிறத பொறுத்து. ஏன்னா ரொம்ப வெயிட் கம்மியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க நடந்தா அவங்களோட அந்த பாதச்சோடு வந்து அந்த இடத்துல அந்த அளவுக்கு பதியாது. ஆனா நல்லா வெயிட்டா இருக்கிறவங்க நடந்தாங்கன்னா அவங்களுடைய பாதச்சோடு வந்து பதியும். ஸோ அதனால ஜென்ரலாவே வந்து பெண்கள் வந்து எடை அதிகமா இருக்கக்கூடியவங்க, அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறமா ஆண்கள் அந்த அளவுக்கு வந்துட்டு அதிகமா எடை இருக்க மாட்டாங்க. அதாவது பெரும்பாலும் அஃப்கோர்ஸ் கிருஷ்ணருடைய கதையில அவருக்கு அந்த கிருஷ்ணர் வந்து அந்த அளவுக்கு வந்து அதிக எடை உள்ள நபர் கிடையாது. அந்த ஆண்களுடைய பாதத்தடம் வந்து ஒரு மாதிரி இருக்கும், பெண்களுடைய பாதத்தடம் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியானலாம் நிறைய அனலைஸ் பண்ணி அப்போ இது வந்து ஒரு கிருஷ்ணரும், இது வந்து கிருஷ்ணருடைய பாதச்சோட கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸி. ஏன்னா அவர் அந்த பாதச்சோடு பதிஞ்ச இடத்துல அவருடைய பாதங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அறிகுறிகள் எல்லாம் வந்து மண்ணில் பதியும். ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சலாம் இது கிருஷ்ணர் அப்படின்னு. அதுக்கப்புறமா அது வந்து கோபி அப்படின்னு சொல்லி அந்த கோபியையும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி வந்து கிருஷ்ணர் அந்த ஒரு கோபியை வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப இவங்கெல்லாம் அந்த பாதச்சோடத்தை வந்து ஃபாலோ பண்ணி இவங்க எங்க போயிருக்கிறாங்க நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த பாதச்சோட பின்தொடர்ந்து போறாங்க. ஸோ நடந்து போயிட்டே இருக்கும்போது பாக்குறாங்க எல்லா இடத்துலயும் 4 ஃபுட் பிரிண்ட் வந்து தெரியுது. 4 கால்களுடைய தடம் வந்து தெரியுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 2 காலோடைய தடம் தான் தெரியுது. ஆஹா, என்னது இவ்வளவு நேரம் அப்போ அந்த பொண்ணு வந்தா அவ என்ன இங்க இருந்து பாதிலேயே போயிட்டாளா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அதிர்ச்சி. அப்புறமா வந்து பார்த்தா அடுத்த பாத தடமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பதிஞ்சிருக்கு. அப்போ அதிகமா வந்து பதிஞ்சிருக்கிறத பார்த்த உடனே தான் அவங்களுக்கு வந்து புரிஞ்சுது, அப்படின்னா அந்த நபர் வந்து ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கிட்டு நடந்திருக்கான். அப்பனா தானே வந்து அந்த பாதச்சோடு ஆழமா பதியும். அப்போ இந்த பசங்கெல்லாம் ஆல்ரெடி வந்து கோர்ஸ் சாரி இந்த பாதச்சோடு அதிகமா பதிஞ்சிருக்கிறத பார்த்த உடனே அப்ப கோபிகள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, இந்த கோபி பாரு எந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருக்கிறானே, கிருஷ்ணர் தனியா கூட்டிட்டு போனது மட்டும் இல்லாம கிருஷ்ணர் அவளை வந்து தூக்கிட்டு போறாரு. அதனாலதான் அந்த வெயிட் ஜாஸ்தியாகி கிருஷ்ணருடைய பாதச்சோடு ஆழமா பதிஞ்சிருக்கு. ஸோ அதை வச்சு கோபியர்கள் கண்டுபிடிக்கிறாங்க கிருஷ்ணர் அந்த கோபியை வந்து தூக்கிட்டு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை பார்த்து இந்த கோபியர்கள்லாம் இன்னும் வந்து ஆச்சரியமா, ஆஹா இந்த கோபி பாரு எவ்வளவு பாக்கியம் செஞ்சவள் அப்படின்னு. கிருஷ்ணர் தன்னுடைய கரங்கள்ல அந்த கோபியை வந்து அவளுக்கு வந்து களைப்பு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவர் வந்து தூக்கிட்டு நடந்துட்டு போயிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே வந்து ஒரு பக்கம் சந்தோஷம், ஒரு பக்கம் வந்து கவலையும் கூட. நமக்கு கிருஷ்ணர் கிடைக்கலையே, நம்ம வந்து இன்னைக்கு ராசலீலையை அட்லீஸ்ட் பார்க்கவாது முடியுமா இல்லையா
அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு ஒரு கவலை. ஸோ பட் எனிஹவ் அவங்க வந்து கிருஷ்ணரையும் ராதாராணியும் ஃபர்தரா வந்து தேடிக்கிட்டு போறாங்க. அப்போ ஒரு இடத்துல அந்த பாதச்சூடானது முடியுது. அப்ப அந்த இடத்துக்குள்ள வந்து போறாங்க. போனா அது வந்து காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு குடிசைன்னு சொல்லலாம். பட் ஆனா உள்ளுக்குள்ள எல்லா விதமான ராஜ வசதிகளும் வந்து உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த மாதிரி ஒரு வீடு வந்து கட்டி வச்சிருந்தோம். அப்போ அந்த கோபியர்கள்லாம் கிருஷ்ணரை வந்து தேடிட்டு காட்டுக்குள்ள இன்னும் வந்து டீப்பா போறாங்க. போகும்போது கிருஷ்ணா எப்படியாவது வந்துட்டு எங்களுக்கு நீ வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த நேரத்துல வந்து கோபியர்கள் கிருஷ்ணருடைய பலவிதமான லீலைகளை வந்து பாடி ஆடி நடனம் ஆடி அவங்க சில நேரத்துல வந்து நடிச்சு இப்படிலாம் வந்து அவங்க தங்களுடைய அந்த கிருஷ்ணருடைய பிரிவில இருந்து தங்களை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாம் வந்து பார்த்துதான் வந்து கிருஷ்ணருக்கு வந்து அந்த கிருஷ்ணருக்கு அந்த கோபியர்கள் மேல எல்லாம் வந்து ஒரு கருணை வந்து அந்த நேரத்துல கிருஷ்ணர் எந்த கோபியை தூக்கிட்டு போனாரோ அந்த கோபிக்கு வந்து கர்வம் வந்துருச்சு. பாத்தியா, நான் தான் ரொம்ப ஸ்பெஷல். கிருஷ்ணர் என்னைய வந்து தனியா கூட்டிட்டு வந்திருக்கிறாரு, என் மேல மாதிரி அவருக்கு வேற யாருக்கும் அன்பு கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கோபிக்கு கர்வம் வந்துருச்சு. உடனே அந்த கோபி வந்து நீ எங்க போனாலும் என்னை தூக்கிட்டு நடந்தா தான் நான் வருவேன், நான் நடந்து வர மாட்டேன், எனக்கு கால் வலிக்குது அப்படின்லாம் வந்து சொல்லி அந்த அம்மா பேசவும் கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, அங்க இருந்து மறைஞ்சிட்டார். ஸோ அதனால பக்தியில வந்து நம்ம வந்து கர்வம் கொள்றோமோ, நான் தான் வந்து ரொம்ப சிறந்த பக்தன், நான் தான் வந்து நிறைய சேவை பண்றேன், நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, இப்படிலாம் வந்து யார் ஒருத்தவங்க வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களால வந்து ஆன்மீக வாழ்க்கையில முன்னேறதுங்கிறது கஷ்டம். இந்த உயர்ந்த இலக்கான கிருஷ்ணரோட ராசலீலை பண்றது அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை நம்ம வந்து அடைய முடியாது. ஆனால் இதுதான் வந்து கௌடிய வைஷ்ணவர்களுக்கான ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு இலக்கா வந்து கருதப்படுது. அப்போ அந்த இலக்கை அடையணும் அப்படின்னு சொன்னா அந்த கோபியர்களுடைய போன்ற அந்த ஒரு பாவத்தை வந்து நம்ம வளர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அந்த பாவத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளால வளர்க்க முடிஞ்சது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து வெற்றியுடையதா ஆகுது. இல்லை அப்படின்னு சொன்னா இந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தும் இந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்தாம நம்ம அதை வந்து வீணடிச்சதா அர்த்தமாகும். ஓகே, அதனால எல்லாரும் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடிய போட்டி, பொறாமை, இந்த மாதிரி எல்லா விதமான தீய குணங்களையும் விட்டுட்டு கிருஷ்ணருக்கு வந்து ஒரு எளிமையான ஒரு சேவகனா நம்மளை வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எந்த விதமான தோல்வி அப்படிங்கிறதே வந்து கிடையாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா, தேங்க்யூ வெரி மச். ஏதாவது கேள்விகள் இல்லை கருத்துக்கள் இருந்தால் கேட்கலாம். அப்படி தூய